நம்பிக்கை துரோகி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தா கொஞ்சம் இந்த வீடியோ புரியும். ரீபோஸ்ட்ங்கிற விஷயத்தை மறக்காம தட்டி விட்டுருங்க. நமக்கு நம்பிக்கை எப்படி வருது? ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறோம். அந்த விஷயம் வந்து ஏதோ ஒரு நிகழ்வால இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தோட லிங்க் பண்ணி பார்த்து இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஏன்னா கடந்த காலத்தில் நடந்த ஒரு நினைவுகள் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. அதனால அந்த ஆசை வரும்போது இந்த நிகழ்வு நடக்கும் நம்ம ஒரு நம்பிக்கையோட இருக்கும். அதுவே ஒரு வேளை நடக்கல, அந்த இடத்துல வந்து வரதுக்கு பேர் தான் ஏமாற்றம். நம்ம பிரெயினோட சைக்காலஜிக்கல் ப்ராப்பர்ட்டில அந்த நம்பிக்கை உடையிற இடத்துல வந்து ஏமாற்றங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த ஏமாற்றம் எதை நோக்கி லீட் பண்ணும் அப்படின்னா சந்தேகம். அதாவது கேள்வி கேட்கும். இது ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் தேட ஆரம்பிப்போம், பகுத்து ஆராய ஆரம்பிப்போம். உண்மையிலே சந்தேகங்கிறது தான் பகுத்தறிவை குறிக்கிற ஒரு சொல்லா இருக்கு. இப்போ நம்பிக்கைங்கிற ஒரு எமோஷன் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. முட்டாள்தனமான நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சு பார்த்தோம்னா மூடர்களின் நம்பிக்கை, முட்டாள்தனமான நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் என்னன்னா அறியாமை குறிக்கிற ஒரு சொல்லா இருக்கு. நம்ம அப்சர்வல் யூனிவர்ஸ்ல வந்து 4% தான் இருக்குங்கிற பட்சத்துல மீதி 96% அறியாமையில் இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்க உடம்பு உங்க மனசை பத்தி 4% தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. மீதி 96% உங்க உடம்பு உங்க மனசை பத்தி தெரியலனா அது மேல நீங்க நம்பிக்கை வைக்கிற ஒரு தன்னம்பிக்கை மூட நம்பிக்கை. அப்ப இங்க எது மேல நீங்க நம்பிக்கை வச்சாலும் ஃபைனலா அது மூட நம்பிக்கை தான். நீங்க எந்த எனர்ஜி கன்வர்ஷன், மெட்டீரியல் கன்வர்ஷன், ஸ்பேஸ் அண்ட் டைம் அண்ட் லா ஆஃப் நேச்சர் கன்வர்ஷன் நீங்க நம்பினாலும் அதுக்கு பேர் மூட நம்பிக்கை தான். அதுக்காக உட்கார்ந்து எல்லாரையும் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த கேள்வி கேட்கிற எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல யோசிச்சு பாருங்க. நம்பிக்கை நம்ம பிரெயின்ல இல்ல, கேள்வியா வந்துட்டு இருக்கு. இது என்ன, அது என்ன, அது என்ன, இது எதுக்கு நடக்குது, அது எதுக்கு நடக்குது, அப்படியே நடக்குது, இப்படி நடக்குது. வந்து பதிலே கொடுத்தாலும் அதுக்கு புக்கே எழுதி வச்சுட்டு போனாலும் அதையும் எழுதி வச்சுட்டு போனா இவன் எழுதி வச்சுட்டு போனா காரணம் என்ன? அந்த புக்ல ஒரு நம்பிக்கை வந்தாலும் அதுல இருந்து மறுபடியும் சந்தேகம் ஒரு வந்து கேள்வி வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் முறையில் சந்தேகங்கிறது வந்துகிட்டே இருக்கும். இதனால உங்க வாழ்க்கை உங்களால வாழ முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. இந்த மூட நம்பிக்கைங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இது டேஞ்சரான்னு கேட்டா ஆமா டேஞ்சர், ரெண்டுமே டேஞ்சர் தான். பகுத்தறிவும் சரி, மூட நம்பிக்கையும் சரி. இப்போ யோசிச்சு பாருங்களேன், பகுத்தறிவுங்கிற பேர்ல ஒருத்தன் வந்து சண்டை போறான், கையில சண்டை போறான், அடுத்து பகுத்து ஆராயிரம். ஒரு இடத்துல ஒரு பாறையில முட்டி ஒருத்தன் மண்டை உடனே செத்து போறான் அப்படின்னா அப்போ கல்லை வச்சு அட்டாக் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பகுத்து ஆராயிரம் அட்டாக் பண்றான், 10 பேர் சாவடிக்கிறான். அவன் வந்து மறுபடியும் வந்து அந்த கல்லு ஷார்ப்பா இருந்துச்சுன்னா குத்தி சாவறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த கல்லை ஷார்ப்பாக்கி ரெடி பண்றானா இன்னும் கொஞ்சம் பேர் சாவடிக்கிறான். இப்போ பகுத்து ஆராய்ச்சி பாதுகாப்புக்கு மட்டும் பகுத்து ஆராயல, அழிவுக்கும் பகுத்து ஆராய்ச்சி கடைசியில ஒரு யுரேனியம் அப்படிங்கிற ஒரு பொருளை ரெடி பண்ணி அதுல நியூட்ரான் உள்ள அனுப்பி அதிகப்படியான வெப்பத்தை வெளியே வர வச்சு பல பேரை கொல்றாங்க. இது காரணம் என்ன? பகுத்தறிவு தான் காரணம். மூட நம்பிக்கைலாம் இல்ல வெறுப்பு ஏதாவது காரணம் சொல்லிட்டு போக கூடாது. பகுத்தறிவு காரணம் தான் இருக்கு. இப்போ மூட நம்பிக்கையும் மோசமானதான் கேட்டா ஆமா. இப்போ குழந்தைங்க யார் உருவாக்குறா, எங்க இருந்து வருது அப்படிங்கிற மனுஷங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு கேட்டா ஒரு பெண்ணோட வயித்துல இருந்து வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பகுத்து ஆராயப்படுங்கிற பேர்ல அவங்களை குத்தி கொலை பண்ணி அதுல ஆராய்ச்சி பண்ற மூட நம்பிக்கையான செயலும் இங்க நடந்திருக்கு. நடக்காமலாம் இல்ல, நடந்திருக்கு. சோ எவல்யூஷன்ல இந்த சந்தேகமும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல யோசிச்சு பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு கதை நீங்களே எழுதிக்கலாம். சயின்டிஃபிக்கா வந்து இந்த மூட நம்பிக்கைக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. சொல்ல போனா அதுக்கு ஒரு யூனிட், வேல்யூ, ஈக்குவேஷன், டெஃபினிஷன் அளக்கிறதுக்கு மீட்டர் எதுவுமே இல்ல. இப்போ தனக்கு வந்து மூட நம்பிக்கை இல்ல, கரு சட்டை போட்டுருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டத்துல இருக்கிற ஒருத்தன் தூக்கி கொண்டு வந்து ஒரு லேப்ல வச்சு மூட நம்பிக்கை மீட்டர் மண்டல மாட்டி 4 யூனிட் மூட நம்பிக்கை வந்தா என்ன பண்ணுவானா செத்துறானா? இல்ல. அப்போ கரு சட்டை போட்டுக்கிட்டு தனக்கு மூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது ஒரு வகையான மூட நம்பிக்கை தான். தெர்மோடைனமிக்ஸ்ல அப்படி இதை உருவாக்க ஒழிக்க முடியாது, அதை நாங்க ஒழிச்சிருவோம்னு சொல்றது ஒரு வகையான மூட நம்பிக்கை தான். உங்களுக்கு என்ன கேள்வினா, நான் சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன் என்னன்னா கிட்டத்தட்ட சொல்ல போனா நம்ம பிறந்ததுல இருந்து சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒரு சில விஷயம் நம்புறோம், அதுக்கப்புறம் ஏமாற்றம் வருது, அப்புறம் சந்தேகம் வருது, அந்த கேள்விக்கு பதில் கிடைக்குது, திரும்ப அதை நம்புறோம், அதுக்கப்புறம் ஒரு ஏமாற்றம் வருது, அப்புறம் சந்தேகம் வந்து கேள்வி கேட்கிறோம், 10,000 திரும்ப அதை நம்புறோம். இது திரும்ப ரிப்பீட்டட் மோட்ல நடந்து இதுவே தொடர்ந்து நடந்துகிட்டு கடைசியில் இந்த பகுத்தறிவும் சரி, இந்த மூட நம்பிக்கையும் சரி எதுக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கு, இது தேவையான நமக்கு இந்த மூளை இருக்கு நமக்கு அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுது. இப்படிதான் நமக்கு நம்பிக்கை செதஞ்சு இப்படிதான் நம்ம வாழ்றோமா? உங்களுக்கு அப்படிதான் இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க நம்பிக்கை துரோகி ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.